நாடு முழுவதும் இவிஎம் மோசடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கவிருக்கிற இந்த நேரத்தில் 4000த்திற்கும் அதிகமான இவிஎம் மிஷின்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது என்பது 9ஆம் தேதி. ஆனால் இந்த நொடி வரையிலும் வெகுஜன ஊடகங்கள் இதை ஒரு செய்தியாக கூட சொல்லவில்லை என்பது எந்த அளவிற்கு மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் ஆதரவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊளையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மேற்கு வங்கத்தில் 164வது பூத்தில் 88% அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் 95% அதிகமான வாக்குகளை பாஜக எப்படி வாங்கியிருக்கும் என்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே குமுறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த பூத்தில் சிபிஐஎம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சி வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது 1, திரிணாமுல் காங்கிரஸ் 5. இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பது என்பது இவிஎம் மூலமாகத்தான் அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அது தொடர்பாக இந்த செய்தி வைரலான போது அங்கு இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு கட்டிடத்தினுடைய 9வது மாடியில் இருந்த 4000த்திற்கும் அதிகமான இவிஎம்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது. அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவிஎம்கள், டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவிஎம்கள், கரெக்டாக இவிஎம் மட்டும் இருக்கக்கூடிய 9வது மாடியில் தீ பிடிக்குது. 4000 இவிஎம்களும் நாசமாக போகுது. குறிப்பாக 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, எரிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்த்தாகணும். அகிலேஷ் யாதவ் தெளிவாக இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2027 அதாவது ஒரு வருடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய முழுமையும் சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றப் போகிறது. அதன் பிறகு இந்தியாவில் தேர்தலே இருக்கப் போவதில்லை, இது கடைசி தேர்தலாக இருக்கும் என்று அகிலேஷ் யாதவ் இன்றைக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். நாடு முழுவதுமே இவிஎம் மோசடி, இதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பாருங்க,